பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 MLAக்கள் ஆதரவு வேண்டும். தாவேகாவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைக்க மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதற்காக மெகா மாஸ்டர் பிளானை விஜய் செயல்படுத்த துவங்கிவிட்டார். இதுகுறித்து தாவேக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியது: தனிப்பெரும் கட்சியாக எங்கள் தாவேக உருவெடுத்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. ஆனால் ஆட்சி அமைக்க போதுமான பலம் கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் முயற்சி செய்தது. அதற்கு தடையாக இருந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இப்போது தோல்வியடைந்து விட்டார். இந்நிலையில்தான் விஜய்க்கு காங்கிரஸ் லோக்சபா தலைவர் ராகுல் போனில் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ஆட்சி அமைக்க உதவுமாறு விஜய் கோரிக்கை வைத்தார். தேர்தல் முடிவுகள் முழுமையாக வரட்டும் என்று ராகுல் சொல்லியிருக்கிறார். காங்கிரசுக்கு இப்போது 5 MLAக்கள் கிடைத்துள்ளனர். ஆட்சி அமைக்க இவர்கள் ஆதரவு மட்டுமே போதாது. எனவே 4 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் பாமகவிடமும் பேச்சு நடக்கிறது. விஜயின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பாமக தலைவர் அன்புமணியுடன் நெருக்கமாக உள்ளார். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தாவேகாவுக்கு ஆதரவு கேட்டுள்ளார். அன்புமணி இன்னும் தனது முடிவை அறிவிக்கவில்லை. இவ்விரு கட்சிகள் வந்தாலும் கூட கூடுதலாக சில கட்சிகளுடன் பேச்சு நடத்த வேண்டியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள இரு கம்யூனிஸ்டுகள் வசம் தலா 2 MLAக்கள் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை பெற MP சு வெங்கடேசன் மூலம் தூதுவிடப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவையும் அவரே கேட்கிறார். அதேபோல் திமுக கூட்டணியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு 2 இடம் வென்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சு நடக்கிறது. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இப்போது 2 MLAக்கள் உள்ளனர். திருமாவளவனிடமும் பேசினால் ஆதரவு கிடைக்கும் என விஜய் கருதுகிறார். ஜான் ஆரோக்கியசாமி மூலம் இப்போது பேச்சு நடக்கிறது. ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகள் ஒத்துவராத பட்சத்தில் விஜயை நேரடியாக பேசவும் திட்டம் வைத்திருக்கிறார். சிறு கட்சிகளின் ஆதரவை பெற்றாலும் ஓரிரு இடமே கூடுதலாக கிடைக்கும். இதனால் அதிமுகவிடம் ஆதரவு கேட்டு பெறலாம் என்ற யோசனையையும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் விஜயிடம் முன்வைத்துள்ளனர். இதையடுத்து அதிமுக தரப்பிடமும் தாவேக டீம் பேச துவங்கியுள்ளது. ஒருவேளை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதற்கு ஒத்துவராத பட்சத்தில் அக்கட்சியை 2ஆக பிளந்து 24 அதிமுக MLAக்கள் ஆதரவை பெறும் மாஸ்டர் பிளானும் விஜயிடம் உள்ளது. குறிப்பாக அக்கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்த முக்கிய தலைவர் மூலம் இந்த மாஸ்டர் பிளானை செயல்படுத்த தாவேக முடிவு செய்துள்ளது. எனவே தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகும் பரபரப்பு அடங்கவில்லை என்பதே யதார்த்தம்.